السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்க இருக்கிறோம். புதிய தொடர்னா என்ன? வகுப்புகள், இஸ்லாமிய வகுப்புகள். இந்த வகுப்புகள் தலைப்பு என்னவென்றால் சஃபர் மாதம். சஃபர் மாதம் என்பது என்ன? சஃபர் மாதம் என்பது இஸ்லாமிய நாட்காட்டிப்படி இஸ்லாமிய 12 மாதங்களில் 2வது மாதமாக இருக்கிறது. இஸ்லாத்துக்கு 12 மாதங்கள் இருக்கிறது. அது 12 மாதங்கள் தானா? வருஷத்துக்கு 12 மாதம் தானா இந்த இஸ்லாம் ஏற்றுக்குச்சு அப்படின்னா, நம் குரான்ல சூரா தௌபாவுடைய ஆயத்தை எடுத்து பார்த்தா நமக்கு விளக்கம் கிடைக்கும். சூரா தௌபாவுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசுறான், இன்ன இந்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி. அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை என்பது நிச்சயமாக 12 மாதங்கள் ஆகும். அப்போ 12 மாதம்தான் ஒரு வருஷத்துக்கு என்பது குரான் தெளிவுபடுத்திடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய ஹஜ்ஜின் போது, ஹஜ்ஜத்துல் வதா என்று நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹஜ்ஜு ஒரு பிரசங்கம் செஞ்சாங்க. அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெரிய பிரசங்கம். அதில் நபி அவங்க மாதங்களுடைய எண்ணிக்கை பற்றியும் பேசினாங்க. இன்ன ஸமான கத் இஸ்ததார என்ற ஆரம்பிக்கூடிய அந்த ஹதீஸ் கருத்து என்னன்னா, அல்லாஹ் தஆலா வானபூமியை படைத்த நாளிலிருந்து காலம் என்பது தன்னுடைய முறைகளில் தான் சுற்றி கொண்டிருக்கிறது. எனவே அஸ்ஸனாத்து 12 ஷஹரன், அந்த அடிப்படையில் ஒரு வருடம் என்பது 12 மாதங்களாகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 12 மாதங்களிலும் 4 மாதம் என்பது புனிதமிக்க மாதமாகும் என்று நபி அவங்களும் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போ நமக்கு புரிய வரது என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் தான் என்பது இஸ்லாம் ஏற்றுக்குச்சு. அப்புறம் நம்ம கேள்வி வரலாம், 12 மாதங்கள் அப்படின்னா எந்த அடிப்படையில்? சூரிய கணக்கு இருக்கு, சந்திர கணக்கு இருக்கு. இஸ்லாம் ஏற்றுக்கிறது என்பது சந்திர கணக்கு தான். சந்திர கணக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய வருஷத்தை தான் இஸ்லாம் ஏற்றுக்குது. வித்தியாசம் என்ன அப்படின்னா, சூரிய வருஷத்தில் இருக்கக்கூடிய நாட்களை விட சந்திர கணக்குப்படி இருக்கக்கூடிய நாட்களில் வருஷத்தில் ஒரு 10-11 நாள் கம்மியாக வித்தியாசம் இருக்கும். அப்போ மாதங்கள் என்பது 12 மாதங்கள் தான். அந்த 12 மாதங்களிலும் இஸ்லாம் சொல்வது 4 மாதம் என்பது புனிதமான மாதம். புனிதமான மாதம் புனிதமான மாதம்னா என்ன? 3 மாதங்கள் முத்தவாலியாத், 3 மாதங்கள் தொடர்படியாக வரும். ஒன்று துல்காதா, 2வது துல்ஹிஜ்ஜா, 3வது முஹர்ரம். நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் முஹர்ரமுடைய மாதமாக இருக்கு. இந்த 3 மாதங்கள் என்பது தொடர்படியாக இருக்கு. அரபுகளுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, இந்த 3 மாதங்கள்ல அவங்க ஹஜ்ஜுடைய நாட்களாக அவங்க வச்சிருக்காங்க. இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே அரபுகளுடைய பழக்க முறைப்படி இந்த 3 மாதங்கள் ஹஜ்ஜுடைய நாட்களாக இருந்தது. 4வது புனிதமான மாதம் என்பது ரஜபுடைய மாதம். அது தனியாக இருக்கு. ஷாபான் மாதத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ரஜபுடைய மாதம். அப்போ 4 மாதங்கள் என்பது புனிதமான மாதம். அதில் நீங்கள் போர் செய்யக்கூடாது, அதில் நீங்கள் எந்த ஒரு கொள்ளையோ செய்யக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு போதிக்குது. அப்போ 12 மாதம் இருந்தாலும் நமக்கு சில மாதங்கள் ரொம்ப பரிச்சயமானது. உதாரணமாக ரமதானுடைய மாதம்,
ரமஸான் மாதம் வந்துச்சுன்னா நோன்பு வைப்போம். அதே மாதிரி துல் ஹஜ் மாதம், பேர்லேயே ஹஜ்ஜு என்று வார்த்தை இருக்கு. துல் ஹஜ் மாதத்தில் எல்லாம் ஹஜ்ஜுக்கு கிளம்புவாங்க என்று நமக்கு தெரிய வரும். ஆனால் சஃபர் மாதம் என்பது நமக்கு ரொம்ப பரிச்சயப்படாத ஒரு மாதமாக இருக்குது. ரெண்டாவது தவறாகவும் புரியப்பட்டு இருக்கு. இஸ்லாமிய சமூகத்தில் சஃபர் மாதம் என்பது பல வகையான கருத்துக்கள் அறியாமையின் காரணமாக நினைவு இருக்கு. பல தவறான நம்பிக்கைகளும் இதில் தொடர்பாக இருக்கு இந்த மாதத்தில். ஏன்னா நம்ம இந்த வகுப்புகளில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சஃபர் மாதத்துடைய வரலாறு என்ன, சஃபர் அப்படின்னா பெயருடைய பொருள் என்ன, சஃபர் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள், என்ன அர்த்தம், அது தெரிஞ்சுக்க போகிறோம். இது மாதிரி அதனுடைய தொடர்பான தவறான நம்பிக்கைகள் என்ன இருக்குது, அதுக்கு குர்ஆன் மற்றும் ஹதீஸுடைய விளக்கங்கள் என்ன, அறிஞர்களுடைய கருத்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்தில் சஃபர் மாதத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்ன என்பதை நம்ம இந்த வகுப்புகளில் தொடர் வகுப்புகளில் தெரிஞ்சுக்குவோம். இப்போ சஃபர் மாதத்தை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சஃபர் மாதத்துடைய அர்த்தம் தெரியணும். ஏன் நம்ம சஃபர் மாதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்? சஃபர் மாதம் வந்தால் சில பேர் திருமணம் செய்யக்கூடாது, புதிய வீடு கட்டக்கூடாது, எந்த ஒரு புதிய தொழிலும் ஆரம்பிக்கக்கூடாது என்ற கருத்துக்கள் தான் ரொம்ப ஆழமாக நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த நம்பிக்கை சரிதானா? இந்த மூடை நம்பிக்கை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதை நம்ம எதில் தெரிஞ்சுக்குவோம். அப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சஃபர் மாதத்துடைய அந்த சஃபர் என்ற வார்த்தைக்கு பெயர் தெரியணும், பெயருடைய அர்த்தம் தெரியணும். நமக்கு தெரியும் சஃபர் அப்படின்னா பயணம் செய்வது, டிராவல் பண்ணுறது அப்படின்னு நமக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் அது இல்லை. சஃபர் மாதம் என்பது சுவாது இருக்கு, சஃபர் தான் அதனுடைய தெளிவான உச்சரிப்பு. சஃபர் என்பதற்கு என்ன அர்த்தம்? சஃபர் அப்படின்னா ஒன்று வெறுமை என்று அர்த்தம். வெறுமைனா என்ன? ஒரு விஷயம் காலியாக இருக்கு அப்படின்னா அதுக்கு சஃபர் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பேசும்போது பூஜ்ஜியம் என்று நம்ம சொல்லுவோம். பூஜ்ஜியத்துக்கும் அளவில் என்ன சொல்லுவோம்னா இதே மூலச்சொல் தான் ஷிஃப்ரா என்று பேசப்படுவாங்க. ஏன்னா வெறுமை. இன்னும் சஃபர் என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னவென்றால் வெறுமை என்று அரபுகள் சொல்றாங்க. அதே மாதிரி இரண்டாவது அர்த்தம் சஃபர் என்பதற்கு மஞ்சள் நிறம் என்ற அர்த்தம் இருக்கு. ஆனால் இந்த மஞ்சள் நிறம் என்ற அர்த்தம் என்பது எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொண்ட கருத்தா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் மஞ்சள் நிறம் என்ற ஒரு கருத்தும் சஃபர் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக சொல்லப்படுது. மூணாவது காற்றுடைய சத்தம் என்று உலமாக்கள் எழுதுறாங்க. சஃபீருர் ரீஹ், பாலைவனத்தில் வீசக்கூடிய காற்றுடைய சத்தம் என்பது சஃபீருர் ரீஹ், அதுல இருந்து வந்தது தான் சஃபருடைய மாசத்து பேர் என்று உலமாக்கள் எழுதுறாங்க. அப்ப மூன்று கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வெறுமை, சஃபர் என்ற வார்த்தைக்கு ஒன்று அர்த்தம் வெறுமை, இரண்டாவது மஞ்சள் நிறம், மூன்றாவது காற்றுடைய சத்தம் என்ற மூன்று கருத்துக்கள் மொழி அடிப்படையில், அரபு மொழியுடைய மொழி அடிப்படையில் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்ஷால்லா அடுத்த தொடர்புகள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா இந்த மூன்று கருத்துக்கள் ஏன் சொல்லப்பட்டுச்சு, வெறுமைக்கும் சஃபர் மாசத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு, மஞ்சள் நிறத்துக்கும் சஃபர் மாசத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு, காற்றுடைய சத்தத்துக்கும் சஃபர் மாசத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு. ஏன்னா ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னா இடத்தை பொறுத்தோ அல்ல காலத்தை பொறுத்தோ வைக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகள், சில முக்கிய கருத்துக்களை கொண்டுதான் அந்த பெயர்கள் என்பது வைக்கப்படுது.
எனவே கருத்து என்பது வெறுமை, மஞ்சள் நிறம், காற்றினோட சத்தம் என்று சஃபர் மாசத்துக்கு அர்த்தம் சொல்லப்பட்டாலும் அதுக்கான காரணம் என்ன? அரபுகள் ஏன் இந்த மாசத்துக்கு இந்த அர்த்தத்துடைய பெயரை தேர்வு செஞ்சாங்க என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வகுப்புகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.